வால்மணி செம்மணி தினாமணி பேசுறேன். இந்த வேலை 40 வயசாவது, இந்த வேலை மன வாழ்க்கை அமையல. பாக்குற பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. எந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. உங்களோட பச்சை பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா உங்களுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்படுது. ஐயா எப்ப குரு பேச்சில் கல்யாணம் ஆயிடும், சனி பேச்சில் கல்யாணம் ஆயிடும், ராகு பேச்சில் கல்யாணம் ஆயிடும் சொன்னாங்களா? நீங்களும் பார்க்காத கோயில் கிடையாது, செய்த பணியே கிடையாது. என்னோ மாலைகள், அந்த மாலைகள் எதுவும் வாங்கினீங்க, ஒண்ணுமே பலன் வரல. வந்துதா? ஒன்னும் வரல. இப்ப அனாத மாதிரி இருக்கீங்க, மனநோயில மாதிரி ஆயிட்டீங்க. இந்த நிலைமை மாறணுமா இல்லையா? தம்பி நீ சொல்லாம நான் சொல்றேன்பா. உன்னை நான் பாத்துக்கிட்டேன். உன்னை இப்ப சொல்லு போல. உன்னை பாத்துக்கிட்டா உன்னை பார்க்காம சொல்றேன் நான். அதான் ஜோசியம். ஒரு முகத்தை பார்த்து அருள்வாக்கிலே சொல்றத முனீச்சர் அருள்வாக்குது. வால்முனி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடுமணி. அதனால இது மாங்கல்ய தோஷம். எங்க ஜோசியரை பார்த்து எந்த திசையில எப்படி பொண்ணு வரும், எந்த வயசுல கல்யாணம் ஆகும், என்ன தோஷத்தால மன வாழ்க்கை தடைப்படுது, ஏன் சரியான வேலை கிடைக்கல, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோ அல்லது கைரேகை பார்த்தோ அல்லது சாமுத்திர விஷயத்தை பார்த்தோ, மந்திர தந்திர எந்திர பரம்பரை ஜோசியம் நீங்க சொல்லாம நான் சொல்றேன். எவ்வளவு சக்தி பட்சா இருப்பேன். ஏதாவது சாதிக்கணும், நல்ல வருமானம் வரணும், வீடு வாசல் அமையணும், பொன்போல் சேரணும், கையில பணப்பழக்கம் வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும், யாரோ உனக்கு கேவலம் பார்த்தாலும் எல்லாம் ஜெயிச்சு காட்டணும் இல்லையா? நல்ல மனவாக்கு அமைஞ்சு காட்டணும். எல்லாரும் ஜோடியா போறாங்க, ஒரு அனாதை மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் சொந்த பந்தம் இருந்தோம். ஆமா, சொந்த பந்தம் நோ யூஸ். கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அவங்க வேலைதான் பாக்குறாங்க, அவங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்க. அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்றாங்க. 45 வயசுமா இனி வெளில பொண்ணு பாக்குறன்னு சொல்லிட்டு அதான் அவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தவிர நீ நிம்மதி இல்லாம இருக்கியாப்பா? ஆமா பாவம். 45 வயசுக்கு சாதாரண வயசு, பாதி வயசு முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில. இனி கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு ஒரு பயத்தில் இருக்கியாப்பா? கவலையே படாத. 50-60 வயசானாலும் கவலைப்படுத்தாதில்லை கிட்ட வந்தா. அதாவது எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, சகல தோஷத்தை நிவர்த்தி செய்து தரேன். செவ்வாய் தோஷம், நாக தோஷம், காலசர்வ தோஷம், பித்து தோஷம், முன்னோர் சபை உள் அண்டியான பீடைப்பிடி தோஷம், அதாவது மாங்கல்ய தோஷம், எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, அது பூர்வ ஜென்ம கர்மனை பித்து தோஷமா இருந்தாலும் சரி, முன்னோர் சபமா இருந்தாலும் சரி, நாகதோஷமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சூரியனுக்கு கண்ட பனி போல தூள் தூள் ஆகிடுவேன். அதான் ஜோசியம். கவலையே பட தேவையில்ல. நடிகர் ஆர்யா வந்தார். அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்தார். அவர் ஃப்ரெண்டுக்கு அயல்நாட்டு போகணும்னு ஆசை. நான் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் அயல்நாட்டுக்கு. அதே மாதிரி அயல்நாட்டுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டார். நிறைய பேர் அயல்நாட்டுக்கு பரிகாரம் பண்ணி கோடீஸ்வரன் இருக்காங்க நீ பல நாட்டில். அதே மாதிரி பரிகாரம் பண்ண ஆர்யாவுக்கு மகிழ்ச்சி தாழும் இல்லை. கையில காமிச்சார். பார்த்தவரை சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு நீ மாடலிங் தொழில் இருக்கீங்க, ஒரு பொண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரும், கவலைப்பட தேவையில்லை, உங்க எதிர்காலம் சிறப்பாகுது. நீங்க போவோம்னா நடிப்பு துறையில ஒரு பெரிய மனிதர், ஒரு நடிகர், ஒரு இள நடிகர் உனக்கு உதவி பண்ணுவாரு. அதன் மூலியமா சிறந்த நடிகர் ஆகிடுங்க. அதே மாதிரி சிறந்த நடிகை ஒரு மனவாக்கி அமையின. நீ வண்டி வாங்கின காரு ராஜோகமா இருப்பீங்க. ஏம்பா நான் எங்கப்பா நானே கஷ்டப்படுறேன்பா அப்படின்னாரு. கவலையப்படாதீங்க ஆர்யா, நான் பேர் மாத்தி கொடுத்த ஆர்யாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு சூப்பரா இருக்கிறார் நடிகர் ஆர்யா. நல்ல கோடீஸ்வரன் ஆயிட்டார். அதான் என் ஜோசியமே. நடிகர் ஆர்யா, இசையம் தேவா, சங்கர், ராதா ரவி, எஸ் வி சேகர், நான் பார்க்காத குத்து ரம்யா, அதாவது ஊர்வசி, நடிகை ஊர்வசி, இது மாதிரி எத்தனையோ பேர், கணக்கு வழக்கலா பேர். பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி அவர்கள் நான் தான் ஜோசியர். சரணாஸ்வர் செல்வத்தின் குடும்பத்துக்கு நான் தான் ஜோசியர் இன்னைக்கும். அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் சொல்ற ஜோசி அணுகுட பேசுகாது. நான் நான் மந்திரம் பண்ணி தரேன், மாயம் பண்ணி தரேன், கல்பெட்டு தரேன், சூன்யம் நாங்கள் எடுத்து தரேன், இதெல்லாம் ஜோசி நான் கிடையாது. அதெல்லாம் போனா அந்த ஜோசியெல்லாம் இந்த மூட நம்பிக்கை தயவுசெய்து நம்பவே கூடாது. மூட நம்பிக்கை மிகப்பெரிய இழப்பை கொடுக்கும். நான்லாம் இறை பரிகாரம் தான், சித்தன் வழி இறை பரிகாரம் தான், நான் பரம்பரை வழி இறை பரிகாரம். அதனால நான் சொல்ற ஜோசியம் பழிக்கும் செய்கின்ற பரிகாரம் செய்யும். நான் சொல்ற ஜோசியில உண்மையா தப்பா தம்பி? அதே மாதிரி இம்மிடியட்டா உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைச்சார் போதுமா? இந்த வருஷத்திலே உங்களுக்கு மன வாழ்க்கை அமைச்சார் போதுமா?
சரிங்க சரிங்க. வாங்க. எங்க சேலமா நீங்க? ஆமாமாங்க. வாங்க சேலம் ஹோட்டல் நேஷனல் 4 ரோட்ல வந்து பாருங்க. மாசம் 20 வருவேன். சரிங்க சரி, வர வர. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.